வணக்கம். பெரும் காப்பியங்களில் கதாநாயகன், எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லன், கதாநாயகி இவர்களுடைய பேர் நமக்கு நினைவில் இருக்கும். இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமர், சீதை, ராவணன், ரொம்ப பெரும் உதவி செய்த ஆஞ்சநேயர் இவருடைய பேர்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் சாதாரணமாக வந்துட்டு போகக்கூடிய சில பேருடைய பேர் ஞாபகத்துக்கு வராது. என் பரதனே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. இப்போ நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பஞ்சபாண்டவர்கள் தலைவனாகிய தர்மன், அவருடைய 4 சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் தர்மனை பற்றி கேள்விப்படுவோம், சூதாடுவார். பீமன் பற்றி கேள்விப்படுவோம், பலசாலி. அர்ஜுனன் பற்றி கேள்விப்படுவோம், வில்லுக்கு விசயன். இந்த நகுல சகாதேவர்கள் ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? 5 பேரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் இல்லை. முதல் 3 பேர் ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். அதாவது தர்மன் யமதர்மனுக்கும், பீமன் வாயு பகவானுக்கும், அர்ஜுனன் இந்திரனுக்கும் பிறந்தவர்கள். அவள் குந்தி தேவி தனக்கு தெரிந்த அந்த மந்திரத்தை தன் தங்கையாக்கிய மாத்திரைக்கு சொல்ல, அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நகுல சகாதேவர்கள். அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தவர்கள் அந்த 2 பேரும். இதில் நகுலனுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அவன் மருத்துவத்தில் வல்லவன். அவன் கை வச்சான்னா சாகப்புற உயிர் கூட பிழைச்செந்திரிக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு நகுலன். சகாதேவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சகாதேவன் தான் காலத்தை கணிக்கக்கூடிய வல்லமை உள்ளவன். எப்படின்னு கேட்டால், சோதிடத்தில் வல்லமை மிக்கவன். ரொம்ப அழகாக சொல்லுவார் பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில். பாஞ்சாலி அப்படி சபையில் இழுத்து வந்தபோது, வீமன் மூச்சு விட்டான் முலையின் வியநாகம் போல, காமனத்தை பார்த்தன் அங்கே களையிழந்து விட்டான். இப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஊமை போல் இருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தோன் அப்படிப்பார். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தான் சகாதேவன். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும். யுத்தத்துக்கு இது வைக்கிறதுக்கு முன்னாடி தூது அனுப்புகிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா தூது போகிறார். அப்போ தூது போகிறப்ப இவங்களை எல்லாரையும் உட்கார வச்சு கேட்குறார். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி எல்லாரையும் உட்கார வச்சு, நான் போய் தூது போய் கேட்கட்டுமா, யுத்தம் வேணுமா இல்லை சமாதானமா? அதில் சமாதானங்கிறாரு தர்மர். பீமன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான், அர்ஜுனா ஒத்துக்கிற மாட்டேங்கிறா, நகுலன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறா. பாஞ்சாலி ரொம்ப கவலைப்படுறா. இந்த யுத்தம் நடக்கலைன்னா நான் எப்படி தலையை முடியுங்கிறா. சகாதேவன்கிட்ட வந்து கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா, நான் போய் போருக்கு தூது போகிறேனே, நான் இப்போ யுத்தம் வேணுமா வேண்டாமா? சகாதேவன் சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறேன்? இந்த யுத்தம் நடந்தென்ன, நடக்கலைன்னா என்ன, என்ன ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, ஏன் இப்படி சொல்கிறேன்? நான் உண்மையை சொல்லட்டுமான்னு கேட்டான். இங்கே வேண்டாம், உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சொல்லு. அப்போ அவன் சொன்னான், கிருஷ்ணா, நீ இந்த பூமியில் பிறந்திருக்கதே எதுக்காகன்னு கேட்டால், பூபாரத்தை குறைப்பதற்காக பிறந்திருக்கிற. எனக்கு தெரியாதா? கர்ணன் யாருன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா. கோபாலா கோவிந்தா போரேரே நீ என்று மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் எல்லாரோ. நீ பிறந்திருக்கதே இதுக்காக தான். அதனால் நீ போகிற, யுத்தம் வரப்போகுது. உன்னை கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டார். சரி, அப்படின்னா இது வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கோ, வராமல் செய்யலாம், சொல்லு அப்படின்னாரு கிருஷ்ணன். எங்களுக்கெல்லாம் முந்தி பிறந்தானே கர்ணன், எங்கள் அம்மா வயிற்றில், அவனை அரசனாக்குனா சண்டை வராது. துரியோதனை ஒத்துக்கிடுவான், நாங்களும் ஒத்துக்கிடுவோம். சரி, அது செய்ய முடியாது. இந்த இருக்கான அர்ஜுனன், இவனை கொண்டுட்டா யுத்தம் நடக்காது, அதுவும் நடக்காதுன்றார் கிருஷ்ணர். சரி, அப்போ ஒன்று செய். பாஞ்சாலி இருக்கால, அவளை கூப்பிட்டு போய் திருப்பதியில் ஒரு மொட்டையை போட்டு வந்தோம்னா அந்த யுத்தம் நடக்காது. கிருஷ்ணர் சிரித்தார். இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியாதுன்னா ஒன்று செய்யலாம். உன்னையை பிடிச்சி கட்டி பாதாள அறைக்குள்ளே வச்சுட்டோம்னா யுத்தம் வராதுன்னா. கிருஷ்ணருக்கு சிரிப்பு தாங்க முடியல. என்னை பிடிச்சி கட்டி வைக்க முடியுமா உன்னால்? இந்தா வச்சு காட்டட்டுமா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் 1000 கிருஷ்ணராக மாறிட்டாருங்க. அப்போ அவன் அப்படி உட்கார்ந்து தன்னுடைய மனசை ஒருங்கிணைச்சான். பக்தியில் அன்பினால் கட்டினா அந்த 1000 கிருஷ்ணனும் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவர் அவுத்து விட்றா அப்படின்னாரு. அவுத்து விட்றேன், எங்கள் 5 பேர்த்த காப்பாற்றுவேன்னு நீ எனக்கு உறுதி தரணும். நிச்சயமாக என்ன நடந்தாலும் 5 பேரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாருங்க. அந்த உறுதிமொழி தான் அந்த 5 பேரை காப்பாற்றி கொடுத்தது. அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பாராள கர்ணன், இந்த நாட்டு ஆளனும் கர்ணன், இகழ் பார்த்தனையும் கொன்று
அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலைப்பூட்டி நேராக கைப்பிடித்து நினையுமான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான் சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பாத்திரம் சகாதேவன். அறியாதவன் போல இருப்பாங்க. யுத்தத்துக்கு நாள் வச்சு கொடுத்ததை அமாவாசை இன்றைக்கு அரவான் படுகளம் நடக்கிற மாதிரி அது நாள் வச்சு கொடுத்தது துரியோதனனுக்கு வச்சு கொடுத்தது யாருன்னு கேட்டால் சகாதேவன் தான். சகாதேவன் ஒரு மறக்க முடியாத பாத்திரம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.